அண்ணன் பொன்முடியிடம் இதற்கு பிறகு நான் பேசும்போது அவர் அதை சொல்கிறார். சிறுபுலத்தனமாக அதை ஒரு மாதிரி அசிங்கமாக பண்ணிட்டாங்க, அதை விட்டுருங்க, அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்கிறார் அவர். பட் ஒரு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், ஒரு அமைச்சர், அவர் மேலே வந்து நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நாளைக்கு நாங்கள் மோடி, இப்போ நாங்கள் இதுக்கெல்லாம் ஒன்றும் தரலையே, மோடி வரும்போது இதே வேலையை திருப்பி காட்டலாமா நாங்கள்? அந்த நேரத்தில் இப்போ அவங்க சகதியை தூக்கி எறிஞ்ச உடனே அது ஒரு விளம்பரம். அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரம். அவங்க வேலையாக தானே. செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கிறதுல யாருக்கெல்லாம் இடைஞ்சல் இருக்கோ இவன் எல்லாம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? அந்த உச்ச நீதிமன்றம் அந்த கேள்வி கேட்டது சரியா? முதல்ல நீங்கள் இப்போ கேஜ்ரிவாலை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, ஏன் செந்தில் பாலாஜி அமைச்சராகக்கூடாதுன்னு எழுதுற? சொத்தைவாதம் ஆனாலும் வச்சுக்கோமே, நான் போனால் கூட்டம் சேர்ந்துடும்னா, கூட்டம் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட்டம் வந்ததுன்னா நீ உதவி செய்ய வேண்டியதுதானே உன் கடமை. அதுக்கு தானே பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க நீங்கள். இனிமேல் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டிலே பூத்து நடத்துவார். வீட்டிலே வந்து அந்த வாக்காளர் பட்டியல் வச்சு அங்கேயே அவர் இது பண்ணி அந்த வீட்டிலே அவர் முதலமைச்சராக உட்காந்துருப்பார். அப்படி தானே சொல்கிறாங்க, நான் அவரே முதலமைச்சராக வரணும். இனிமேல் வீட்டுக்குள்ளே முதலமைச்சராக உட்காந்து அதுவே தலைமைச் செயலகம், அதுவே தொகுதி, அதுவே மக்கள். இப்போ லண்டனுக்கு போயிட்டு வந்தோமா இன்னும் உங்களுக்கு அறிவு வரலன்னு கேட்குறாங்க. நம்ம இருக்கிற பகுதியில் நம்ம மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற அறிவை லண்டன் கூட கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு கேளுங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பெஞ்சல் புயலால் பல்வேறு இடங்களில் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. முதல்வர் உடனடியாக அடுத்த நாளே விழுப்புரம் போனார். துணை முதல்வர் உடனடியாக களத்துக்கு போகிறாரு. அடுத்தடுத்த அமைச்சர்களும் களத்தில் இருக்கிறாங்க. இல்லை, குறிப்பாக விழுப்புரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு அமைச்சர் பொன்முடி போகிறாரு. அங்கே ஒரு சேற்றை வாரி இறைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெறுது. அதற்கு பொன்முடி அவர்கள் விளக்கம் கொடுக்குறாரு. இதை வந்து அரசியலாக்க சிலர் முயற்சி பண்ணுறாங்க, நான் வந்து இதை அரசியலாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போகிறாரு. ஆனால் இந்த சேற்றை வாரி இறைத்ததற்கு பின்னணியில் பாஜக நிர்வாகி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இப்போ வெளியே வந்திருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையாக கண்டிக்கத்தக்கது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தரம் தாழ்த்த வேண்டும், தமிழ்நாட்டை விளங்க விடாமல் ஆக்குவது என்பது அவர்களுடைய அரசியல் நோக்கம். அரசியல் நடவடிக்கைகளில் இப்போ இந்த மாதிரி சேற்று இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 பாஜக தன்னை காட்டிக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளவோ கோபங்கள் இருந்தாலும், எவ்வளவோ ஆத்திரங்கள், எவ்வளவோ ரௌத்திரங்கள், ஏன் 300 பேரை கொன்னுட்டு ஜெயலலிதா அம்மையார் போய் அந்த என் வாக்காளர் பெருமக்களேன்னு பேசும்போது கூட மக்கள் யாரும் வந்து அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணது கிடையாது. அதாவது கோபம் இருக்கும், ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, பேசும்போது பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரி தரங்கட்ட நடவடிக்கைகள் இருக்குல்ல, அந்த பிரதமர் செருப்பால் அடிக்கிறது, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து பாஜகவோட ஒரு ஸ்டைல். அதை இப்போ புதுசாக தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. இன்னும் இந்த பாரதிய ஜனதா கட்சி இங்கு கொஞ்சமேனும் அரசியல் நடத்துமே ஆனால் நான் சொல்லுகிறேன், மிக வருத்தத்தோடு சொல்லுகிறேன், தமிழ்நாடு மிக விரைவில் படித்த உத்தரப்பிரதேசமாக மாறிப்போம். இல்லை, ஆனால் இப்போ பாஜக மகளிர் அணியை சார்ந்த விஜயராணி அப்படிங்கிறவரும் அவருடைய உறவினர் ராமருங்கிறவரும் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு குற்றச்சாட்டு சேகர்பாபு அமைச்சர் வைக்கிறாரு. ஆனால் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து திமுக மீது ஒரு வெறுப்பில் இருக்கிறாங்க, அதனால தான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுதுன்னு ஒரு கருத்து இருக்கு. இல்லை, அதாவது என்னென்னா, இப்போ திமுக வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அங்கே போன அமைச்சர் எப்படி போயிருப்பார்? ரைட். அதாவது மக்களுக்கு வந்து உடனடியாக நிவாரணம் வேணுங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குனா அமைச்சர் வந்து நான் பேசினேன் அண்ணன் பொன்முடியிடம் இதற்கு பிறகு நான் பேசும்போது அவர் அதை சொல்கிறார். அது ஒரு சிறுபுலத்தனமாக அதை ஒரு மாதிரி அசிங்கமாக பண்ணிட்டாங்க, அதை விட்டுருங்க, அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்கிறார் அவர். பட் ஒரு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், ஒரு அமைச்சர், அவர் மேலே வந்து நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நாளைக்கு நாங்கள் மோடி, இப்போ நாங்கள் இதுக்கெல்லாம் ஒன்றும் தரலையே, மோடி வரும்போது இதே வேலையை திருப்பி காட்டலாமா நாங்கள்? அப்படி தானே வரும் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான அசிங்கமான அருவருக்கத்தக்க இதை கொண்டு போகிறாங்க. இப்போ இதில் மக்கள் ஒருவேளை திமுக நிர்வாகிகளை அடித்து விரட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அமைச்சர்கள் யாரும் போகல, இல்லை அங்கே நடவடிக்கை எடுக்கலன்னா, போனதே அமைச்சர் அண்ணன் போயிருக்கார். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி அங்கே இருக்கிறாரு, அண்ணன் கூட இருக்கிறாங்க, அதை தாண்டி அதிகாரிகள் கூட இருக்கிறாங்க, எல்லாரோடையும் தான் போகிறோம். இது வந்து திட்டமிடப்பட்ட ஒரு நாடகம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இது போய் பார்த்து நம்ம செய்கிறோம்,
அந்த நேரத்தில் இப்போ அவங்க சகதியை தூக்கி எறிஞ்ச உடனே அது ஒரு விளம்பரம். அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரம். அவங்க வேலையாக தானே இந்த மாதிரி ஆடியோ வீடியோவில் இந்த மாதிரியான ஒரு அருவருக்கத்தக்க அரசியல் அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அது. ஆனால் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி எந்த தலைவருக்காக இருந்தாலும் சரி, இதை நான் அண்ணன் பொன்முடி என்பதற்காக சொல்லவில்லை. இந்த நிலைமை எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மீது நடந்திருந்தாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது, இங்கே அரசியலுக்குன்னு சில அறம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அம்மையார் அரசியலுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மிக நாகரிகமான அரசியல் இருந்தது. அந்த அளவிற்கு நமக்கு கோபங்கள் இருக்கலாம், ஆத்திரங்கள் இருக்கலாம், கொள்கையில் கோட்பாடுகளில் ரெண்டு பேரும் முரண்பட்டு எதிர் திசையில் நிற்கலாம். ஆனால் தலைவர்களிடம் ஒரு நாகரிகம் இருந்தது. கேவலமான தலைவர்கள், கேவலங்கட்ட நடவடிக்கைகள். பார்ப்போம் காவல்துறை என்ன செய்கிறது என்று பார்ப்போம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் குறித்து ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதைத் தொடர்ந்து பாமக உள்ளிட்ட கட்சியினர், அந்த மக்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க. விழுப்புரத்துக்கு அந்த மணிமண்டபம் விஷயமா வரும்பொழுது ஸ்டாலினை உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு பொன்முடி அவர்களுக்கு நடைபெற்றிருக்கிற சம்பவம் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாமா? அந்த மக்களை திமுகவுக்கு எதிராக திருப்பி விடுற வேலையில் ஈடுபடுறாங்களா அப்படின்னு. மக்களை திமுகவுக்கு எதிராக திருப்பி விடுறதுன்னு இல்லை, ஒரு வன்முறை களமாக இந்த அரசியல். நீங்கள் அதாவதுமா 84 கட்சி ஆரம்பிக்கிறாங்கல்ல பாரதிய ஜனதா கட்சி, இதனுடைய நாமன்கிளேச்சர், இதனுடைய பாரம்பரிய வரலாறு, அந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா 91 அந்த 92 டிசம்பர் 6 இதே மாதம் டிசம்பர் 6 நம்ம அயோத்தியை உடைச்சதுக்கு பிறகு தான் அவங்க தங்களுடைய கிளை பரப்புகிறாங்க. அப்போது அவர்களுடைய அரசியல் என்பதே வன்முறை அரசியல், ரைட்? மகாத்மா காந்தி சுட்டதிலிருந்து ஆரம்பித்து வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்முறை அரசியல் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிஎன்ஏ. அதனுடைய ஒரு வெளிப்பாடு இது. அதோடு பாமகவும் சேர்ந்திருக்கிறது. இடைக்காலத்தில் பாமக ஒரு நாகரிகமான அரசியல் நம்மை போன்றவர்களோடு சேர்ந்திருந்தார்கள். நாகரிகமாக கருத்துக்கள் வலுவாக இருக்கும். ஆனால் இது போன்று ஒரு மிரட்டல், ஒரு உருட்டல், இதெல்லாம் பழையபடி இப்போ தலை தூக்குது. அதுவும் பாஜக கூட சேர்ந்ததற்கு பிறகு. எனவே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக அரசின் மீது தத்துவார்த்த ரீதியாக நாம் தேர்தலை எதிர்கொள்ள முடியாது. அரசின் ஏதாவது தோல்விகள் இருந்தால் அதை சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்கலாம், அதுக்கும் வழி கிடையாது. இப்போது தனக்கே உரிய அந்த வன்முறை கலாச்சாரத்தை விதிப்பதற்கு இங்கே தமிழ்நாட்டில் அதை பரப்புவதற்கு வடக்கே பாட்டாளி மக்கள் கட்சியை கையில் வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இதை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று நான் அறிகிறேன். ஏனென்றால் அடுத்த நாளே தலைவர் போனாரே, விழுப்புரத்துக்கு போனார், இப்பவும் போகிறாரு. அங்கே மக்கள் யாரும் எதிர்த்து நிற்கலையே. எல்லா மக்களுக்கும் நல்லது கெட்டது தெரியும். இது கடந்த கால அரசியல் இதில் பார்த்தீங்கன்னா திமுக என்பது களமாடக்கூடிய கட்சி. எனவே இந்த மாதிரியான வன்முறையை கிளப்பலாம் என்கிற கட்சிகளிடம் இருந்து தமிழக இளைஞர்களும் தமிழர்களினுடைய தமிழ் மக்களும் விலகி இருக்கிறது தான் அவங்களுக்கான பாடம். இப்போ தாவேக கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது மக்கள் நலன் இந்த அரசுக்கு முக்கியம் இல்லை, ஏதாவது வெள்ள பாதிப்பு வந்தால் உடனடியாக அந்த நிவாரணம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதோடு விட்டுறாங்க, நிரந்தர தீர்வே காண மாட்டுறாங்க. அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி சொன்ன உடனே அந்த காவிய வண்ணம் பூசி தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த அரசின் மீது வைக்கிறாரு. எங்கேருந்து வைக்கிறாரு? அவர் அவருடைய ஒரு மண்டபத்திலேருந்து பேசுகிறார். எந்த மண்டபம்? எதுவும் புயலால் பாதிக்கப்பட்ட மண்டபமா அது? இல்லை, அவர் வீட்டில் உட்காந்து பேசுகிறார். இது ஒரு அரசியல். இதுக்கு நீங்கள் கேள்வி கேட்டு நான் இதுதான் தமிழ்நாட்டினுடைய நான் சொல்கிறது எந்த அளவுக்கு தரங்கட்டு போயிருக்கு. இல்லை, அது விளக்கம் கொடுக்கறல. நான் போனால் எல்லா பக்கமும் கூட்டம் சேர்ந்துடும். அதனால என்ன கூட்டம் சேரும்? இதுக்கு முன்னாடிலாம் போலியா? உலகத்தில் இவர் மட்டும்தான் அவரா நடிகரான்னு கேட்குறான் நான். அப்புறம் கூட சரி, அப்போ ஓட்டு கேட்க போக மாட்டேரா? நீ சொல்கிற வாதம் ஒருவேளை சொத்தை வாதம் ஆனாலும் வச்சுக்கோமே, நான் போனால் கூட்டம் சேர்ந்துடும்னா, கூட்டம் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட்டம் வந்ததுன்னா நீ உதவி செய்ய வேண்டியது தானே உன் கடமை. அதுக்கு தானே பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க நீங்கள், இல்லையா? நம்ம போகிறோம், ஒரு 100 பேருக்கு உதவி செய்யலான்ட்டு போவோம் ஒரு சமூக பொறுப்போட. ஒரு 200 பேர் 300 பேர் கூட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம செஞ்சுட்டு தானே வரணும். அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு செய்கிறார். வீட்டுக்கு கூப்பிட்டு செய்கிறது இது ஒரு அரசியலா? இனிமேல் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டிலே பூத்து நடத்துவார், பூத்து வைப்பார்.
வீட்டிலே வந்து அந்த வாக்காளர் பட்டியல் வச்சு அங்கேயே அவர் இது பண்ணி அந்த வீட்டிலே அவர் முதலமைச்சராக உட்காந்துருப்பார். அப்படி தானே சொல்கிறாங்க, நான் அவரே முதலமைச்சராவார்னு. இனிமேல் வீட்டுக்குள்ளே முதலமைச்சராக உட்காந்து அதுவே தலைமைச் செயலகம், அதுவே தொகுதி, அதுவே மக்கள். ஒரு மாதிரி அதாவது அடுத்த தலைமுறையில் வர்றாங்க பிள்ளைங்க, அடுத்த தலைமுறைக்குன்னு ஒரு அரசியல் தலைமை வருதுன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா இருப்பதை விட மேம்பட்ட அரசியல். அதுதான் அடுத்த தலைமுறை அரசியல் அப்படிங்கிறது. சின்ன பிள்ளைங்க வர்றது அப்படிங்கிறது இல்லை அடுத்த தலைமுறை அரசியல். அடுத்த தலைமுறை அரசியலுங்கிறது இன்றைய அரசியலிலிருந்து மேம்பட்ட அரசியல். சிந்தனையில், அறிவில், திட்டத்தில், தத்துவத்தில் ஒரு மேம்பட்ட இயக்கமாக இருக்கணுமே ஒழிய, எனக்கு அதான் ஆச்சரியமாக இருந்தது. என்ன வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு 10 பேரை கொடுத்து விட்டுட்டு சரி ஒருவேளை அவர் சொல்கிறதே வச்சுக்கோமே, நீங்கள் போனால் அங்கே பிரச்சனை வரும். உங்கள் பொதுச் செயலாளர், உங்கள் அமைப்பு செயலாளர் நிறைய பேர் இருக்காங்களாப்பா, யாரையும் அங்கே காணாம. சரி ஒருவேளை புஷி ஆனந்து போனால் கூட அங்கே நிறைய பிஸி ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கிறோம். ரைட், வேறு யாரையாவது அனுப்புங்கப்பா உங்கள் கட்சியில், அனுப்பி கொடுங்க விஜய் தர சொன்னாருன்னு. அப்போ அவங்களுடைய அரசியல் என்னன்னு புரியுதா? யாரோ ஒருத்தன் உட்காந்து ஏக்கிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு உங்கள் ஷூட்டிங் சொல்கிறார், காவி ஒன்றும் பூசாதீங்க அப்படிங்கிற. நான் வந்து அதுதான் சொல்கிறேன், நீங்கள் தான் உங்களை காட்டுறீங்களே ஒழிய நாங்கள் என்ன புதுசாக நாங்கள் எதுக்கு சொல்ல போகிறோம்? நீங்கள் உங்களை காட்டுறீங்க, அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உடனே காவி அடிக்காதீர்கள் அப்படின்னா அப்போ நீங்கள் எதுக்கு எதிராக வாரீங்க? நாங்கள் காவி அடிக்கலை. இந்த புயலில் நம்ம இப்போ ஏதாவது மக்களுக்கு சேவை செய்ய போகும்போது அதை பற்றி நம்ம பொருட்டாக நினச்சோமா என்ன? அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் என்னை காவி அடிச்சிடாதான்னு நீ சொல்லும்போது உனக்கு நெஞ்சு குறுகுறுக்குது, நம்மளை சொல்லிடுவாங்களோன்னு. நாங்கள் அப்படிலாம் உன்னை பொருட்டாக நினைக்க வேண்டிய இடத்துல இல்லை தம்பி, நீங்கள் நல்லா பண்ணுங்கள். அரசியலில் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க, பொது இடத்துல வந்து அரசியல் பண்ணுங்கள், தத்துவத்தை பொதுமக்கள்கிட்ட பேசுங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் மக்கள் வீட்டுக்குள்ளே தான் உட்கார வைப்பாங்க. இந்த சீமான் அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு, அதாவது ராமதாஸுக்கு வேற வேலை இல்லை, அறிக்கையா விடுறாருன்னு சொல்றீங்க, எடப்பாடி ஒரு ஆளே இல்லை, அவருக்கெல்லாம் பதில் சொல்லுமான்னு கேட்குறீங்க. அப்போ யாருக்கு தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க. இல்லை, அதாவது தலைவர் சொன்னது என்னென்னா, நம்ம செஞ்சதை சொல்லியிருக்கோம், செஞ்சிகிட்டு இருக்கிறோம். அப்போது ஒரு எதிர்கட்சிங்கிறது தம்பி சும்மா பொதுவாக பொய்யை பேசுறது இல்லை. இப்போ அவர் என்ன சொன்னார், அறிவிப்பு கொடுக்காமல் வந்து இவங்க தண்ணியை திறந்து விட்டாங்க, எங்கள் அம்மா திறந்து விட்ட மாதிரி சொன்னாரா இல்லையா? ஆனால் எங்கள் அண்ணன் தெளிவாக எடுத்து சொல்கிறாரு, இந்த இருக்கு பாருங்க, எந்தெந்த தேதியில் எத்தனை மணிக்கு நாங்கள் அறிவிப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இதை நாங்கள் கொடுக்கல, அந்த ஏரியாவில் உள்ள நீர்வளத்துறை, ரைட், அந்த செக்ரட்டரி ப்ளஸ் ஜேஇ இவங்க சேர்ந்து தான் அதை கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டைமுக்கு கொடுத்தோம், எவ்வளவு கூட்டினோம், எடுத்த உடனேயே திறக்கலை. முதல்ல வெறும் 35,000 ஆரம்பித்து 10,000 15,000 கூட்டி அதுக்கிடையில் மக்களை வந்து அவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து திறந்தோம்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ப்ரூஃப் பண்ணணுமா இல்லையா? அப்போ அதைத்தான் தலைவர் சொல்கிறார். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தம்பி, 2019 உலகமே எதிர்பார்க்காம 2020 வந்து கொரோனா, அரசாங்கம் ஒரு பக்கம் செஞ்சிகிட்ருக்கு. தலைவர் என்ன பண்ணார், எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணார், ஒன்றிணைவோம் வா அப்படின்னு சொல்லி, எனக்கு தெரியும் அது, ஏன்னா அது முழு ஸ்கீமும் என்னங்கிறது நான் தான் விளக்கம் சொன்னேன். அப்படி இருக்கும்போது அந்த அவ்வளோத்தையும் வந்து தமிழ்நாட்டுக்கு நம்ம உதவி செஞ்சுட்டு தான் நம்ம அடுத்த விமர்சனம் என்ன வச்சோம் அப்படின்னா, முதலமைச்சர் இங்கே தேவையான அளவுக்கு நமக்கு வந்து மக்களுக்கு வந்து தடுப்பூசி வாங்கலை, வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலைன்னு எப்போ சொன்னோம்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாமும் அரசாங்கத்தோடு உதவி செய்துவிட்டு அதன் பிறகு விமர்சனம் வச்சோம். அதைத்தான் தலைவர் சொல்கிறார். சும்மா குறை சொல்லிகிட்டே இருக்காதங்கடா. எந்த ஒரு ஒன்றுமே இல்லாத அரசாங்கம் எடப்பாடி அரசாங்கம், ரைட். அதில் கூட 1-2 நல்லது நடந்தப்போ நம்ம பாராட்டியிருக்கோம், ரைட். அப்போ இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, அதுவும் மக்கள் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது கூட வாங்க, வந்து மக்களுக்கு உதவுங்க. மக்களுக்கு உதவி மக்கள்கிட்ட செஞ்சுட்டு ஆடா பரவாயில்லையே எதிர்க்கட்சி தலைவரும் கூட வந்து செஞ்சாருப்பா அப்படின்னு நினைக்கும்போது ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், அதுதானே சரியே. அதை விட்டு போட்டு எடுத்த உடனே பொய், அவர் சொல்லவே இல்லை, திடீரென்று திறந்து விட்டார்கள், இதை எதிர்க்கட்சி தலைவர் பேசலாமா? அங்கே தூர் வரவில்லை, சட்டமன்றத்தில் அண்ணன் துரைமுருகன் அறிக்கை கொடுத்துருக்காரு. 15 வருடமா தூர் வரலன்னு அன்புமணி சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இது 15 வருடமா தூர் வரவே இல்லை அப்படின்னு அன்புமணி சொல்கிறேன். அன்புமணி 15 வருஷமாக தூங்கிட்டு இருக்காரு நினச்சேன். நான் ஒரு பாராளுமன்றத்துக்கு தான் போகிற ஆள் இல்லைன்னு நினச்சேன். ராஜ்யசபா தானம்மா, இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குல்ல, இவர் ராஜ்யசபாவில் பாராளுமன்றத்தில் பேசி பார்த்துருக்கீங்களா நீங்கள் தம்பி? நீங்கள் பத்திரிகையாளர் இதெல்லாம் விட்டுருங்க தம்பி.
யதார்த்தத்தில் சொல்லுங்களேன். பாராளுமன்றத்தில் இது தமிழர்களுக்காக இப்போ இந்த சமீபத்தில் இவர் குரல் கொடுத்தது என்ன எனக்கு சொல்லுங்கள். இல்லைனா டாக்டர் அன்புமணிகிட்டே கேட்டு உங்கள் மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு சொல்லுங்கள். அப்போ நான் என்ன கேட்குறேன், உன் கடமையை நீ செய்ய மாட்டேன், ரைட்? உன்னால் இயன்றதையும் இந்த மக்களுக்கு செய்ய மாட்டீங்க. எங்களால் இயன்றதை செய்கிற போது, மக்கள் ஆபத்தில் இருக்கிற போது சேர்ந்து செய்யுங்க. குறைகள் இருந்தால் அப்போ தான் சரி. அதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் எடப்பாடிக்கு நான் பதில் சொல்ல மாட்டோம்னு தலைவர் சொல்லவே இல்லை. தலைவர் என்ன சொன்னார், சும்மா குறையவே சொல்லிகிட்டு இருந்தால் அதை நாங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு தெரியும் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. நீங்கள் உண்மையான குறை இருந்து அதை சுட்டி காட்டினால் திருத்த இந்த அரசு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. அதில் மாற்றங்கள் கொண்டு வந்து செய்யணும் அப்படின்னா தலைவர் எப்போவுமே தயாராக, அது பல நேரங்களில் சொல்லிட்டார். அவரை மாதிரி ஒரு ஜனநாயகவாதியை நம்ம பார்க்கவே முடியாது. பல எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவங்க தொகுதிக்கே நிறைய அவர் செஞ்சுருக்காரு, அவரே பேசியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அதற்கு பதில் சொல்ல பல அறிக்கைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு, எதிர்க்கட்சி தலைவருக்கு சொல்லித்தான் இருக்கார். ஆனால் இவர் உண்மை இல்லாமல் பூரா பொய்யை சொல்லும்போது, அதுவும் மக்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிற போது இவர் இந்த மாதிரி சொல்லும்போது கோவப்படுறார். நியாயம் தானே அது? இப்போ கடந்த புயலின் போது தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுகிட்ட ஒரு 30,000 கோடி ரூபாய் பணம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒன்றிய அரசு 276 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ இந்த புயலில் பாதிக்கப்பட்டிருக்கிறது முதல்வர்கள் ஒன்றிய அரசுகிட்ட 2,000 கோடி கேட்டிருக்கிறாரு. மோடியும் நான் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஆதரவையும் உதவியும் செய்ய தயார்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நிதி எப்படி வரும்னு நீங்கள் பார்க்குறீங்க? நிதி வராது தம்பி. நம்ம கேட்டிருக்க இந்த 2,000 கோடி தர வேண்டாம் தம்பி. தயவு செய்து உங்களுக்கு நான் இந்த ஃபைலை அனுப்பி விட்றேன். நீங்கள் அப்படியே நம்ம மக்களுக்கு, நம்ம லிபர்ட்டி தொலைக்காட்சி நேயர்களுக்கு தெளிவாக இதை எடுத்து காட்டுங்கிறேன். ஸ்டேட், அதாவது யூனியன் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையை அப்படியே நான் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன், உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டு, ரெஸ்பான்ஸ் ஃபண்டு, SDRF, அதில் ஆந்திர பிரதேசத்துக்கு 1036 ஆரம்பித்து வெஸ்ட் பெங்காலுக்கு 936. இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா முதல் இன்ஸ்டால்மெண்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுப்பாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு தம்பி 944 கோடி ரூபா சென்ட்ரல், ஸ்டேட் 300 கோடி போடணும். இந்த 944 இந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 மாநிலத்துக்கு தான் கொடுக்காமல் இருப்பாங்க. ஒன்று வெள்ளம் வராத 2 மாநிலம், இன்னொன்று வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாடு. இதை ஏன் அண்ணாமலை கேட்க மாட்டேங்கிறார்? எல்லாத்துக்கும் முந்தி வாரில்ல. 10வது குறைக்கு இப்போ வேறு எங்கேயோ போயிட்டு வந்தார்ப்பா. எங்கே போயிட்டு வந்தார்? லண்டன் போயிட்டு வந்தார். லண்டன் ரிட்டன். அப்போ மக்களை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும்ல. முதல்ல உங்களுக்கு தகுதி என்ன, ரைட்? நாங்கள் கேட்ட நிவாரணத்தை கூட நீங்கள் தரமாட்டான், வழக்கம் போல் நீங்கள் தரமாட்டீங்க, ரைட்டு? எங்களுக்குன்னு நிதி குழு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கல, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநில பேரிடர் பொறுப்பு நிதி அப்படின்னு கொடுத்துருக்கீங்கல்ல. இந்த நிதியில் இருந்து முதல் இன்ஸ்டால்மெண்ட்டு எங்களுக்கு ஏன் இன்னும் தரல? மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல. அப்போது மோடி தெரியுதா நமக்கு என்ன ஆதரவு தருவார்னு? மோடி என்ன பண்ணுவார்னா, இந்த நாட்டை, தமிழ்நாட்டு மக்களுடைய இயற்கையோ தமிழ்நாட்டையோ கெடுக்கணும்னா அந்த திட்டத்தை நம்மகிட்ட கேட்காமலே தருவார். இந்த மக்களை வாழ வைக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு திட்டத்தை அனுப்பினோம்னா இந்த நீட்டு மாதிரி கிடப்பிலே போட்டுருவார். இதுதான் அவர் நமக்கு தர்ற ஆதரவும் உதவியும். இந்த ஆதரவுக்கும் உதவிக்கும் பேராதரவு கொடுக்குறவன் தான் நம்ம ஆள். யார்? லண்டன் ரிட்டன் தம்பி அண்ணாமலை. அவர்கிட்ட கொஞ்சம் கேளுங்க, ஏங்க நீங்கள் லண்டன் ரிட்டன் இப்போ லண்டனுக்கு போயிட்டு வந்தோமா, இன்னும் உங்களுக்கு அறிவு வரலன்னு கேட்குறாங்க. நம்ம இருக்கிற பகுதியில் நம்ம மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற அறிவை லண்டன் கூட கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாரு, அப்படின்னு கேளுங்க. இறுதியாக இப்போ ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்ததுனால இந்த சாட்சியை கலைச்சிருவான்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருக்கிறாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றமும் ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன் உடனடியாக சிறையிலேருந்து வெளியே வந்து அடுத்த நாளே அமைச்சராக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கு ராமதாஸ் சொல்கிறாரு, ஸ்டாலின் தான் இதற்கு காரணம். ஏன் உடனடியாக முதல்வர் அவர் அமைச்சராக்குனார்? அது செந்தில் பாலாஜி வைக்கக்கூடிய கேள்வி அல்ல, முதல்வரை நோக்கி வைக்கக்கூடிய கேள்வி. உடனடியாக செந்தில் பாலாஜியை அந்த அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. நீங்கள் எப்படி? இப்போ புரியுதா உங்களுக்கு? செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கிறதுல யாருக்கெல்லாம் இடைஞ்சல் இருக்கோ இவன் எல்லாம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? நான் கேட்குறேன் தம்பி, நான் நீதிபதிகளை மறந்து விடுகிறேன். நான் எப்பொழுதும் நீதிமன்றத்தை பார்க்கிறேன்.
யார் வேணாலும் அதில் பின்னாடி உட்காரலாம். அந்த உச்சநீதிமன்றம் அந்த கேள்வி கேட்டது சரியா? முதல்ல அப்படின்னா நீங்கள் இப்போ கேஜ்ரிவாலை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, ஏன் செந்தில் பாலாஜி அமைச்சராகக்கூடாதுன்னு எழுதலை? ரைட். அப்போது செந்தில் பாலாஜி இந்த காரணத்திற்காக அவர் அமைச்சராக இருக்கக்கூடாது என்று சட்டம் சொல்லவில்லை. அப்போது முதலமைச்சர் சட்டத்தின் ரீதியாகத்தான் நடந்திருக்கிறார். அப்போ ராமதாஸ் சொல்கிறது பொய். ரைட். அப்போ இவங்களுடைய நோக்கம்லாம் என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதில் பயப்படுகிறது. இதுதான் ரீசன். உச்சநீதிமன்றம் என்ன கேட்டால், நான் உச்சநீதிமன்றத்தின் அந்த கேள்வியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எனக்கு அதில் எந்த தயவுதாட்சணியமும் கிடையாது. நீங்கள் தானே ஜாமீன் கொடுத்தீங்க. அப்படி இருந்தால் நீங்கள் அவர் அமைச்சராக கூடாதுன்னு இருந்தால் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சொன்னீங்களோ அதை மாதிரி சொல்லியிருக்கணும். நீங்கள் சொல்லலை. அப்போ அவருக்கு அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை. இன்னொன்று நான் கேட்குறேன், இது எவ்வளோ கேவலமான ஒன்று தம்பி. ஒரு விஷயம் பாருங்களேன், அவர் அமைச்சரானால் தான் கலெக்டரா? அவர் யார்? செந்தில் பாலாஜி இன்னைக்கு அவர் அமைச்சர் இல்லை என்றாலும் சட்டமன்ற உறுப்பினர், திமுகவின் மாவட்ட கழக செயலாளர், நடந்து கொண்டிருப்பது திமுக ஆட்சி. ஒருவேளை அவர் நியாயமாக நான் உச்சநீதிமன்றத்தில் சொல்லிட்டேன், ஆட்சி கலைப்பு அந்த சாட்சிகளை எதுலேயும் நான் கலைக்க ஈடுபட மாட்டேன், மனச்சாட்சிப்படி அவர் நடந்துக்கிட்டார். எந்த இடத்துலையும் அவர் இப்போ தன்னை முன்னிறுத்துறதோ இல்லை பேசுகிறதோ இல்லை. அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ரைட். ஏன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற யார் வேணாலும் அமைச்சராக இருக்கலாம். அவர் இப்போ அதுக்கு பிறகு எங்கேயாவது போய் உங்களுக்கு ஒருவேளை அமைச்சரானதினால்தான் சாட்சியை கலைக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்கேயும் சொல்லுது. சாதாரண ரவுடியே குலைச்சிருவான். அல்ல அப்படின்னா கூட சாதாரணமாக இப்போ இதை அவங்க இந்த கேஸ் போட்டவர் எதுக்காக போட்டிருக்காரு? நாட்டுக்காக போடல, தனக்கு அந்த காசுக்கு போட்டிருக்காரு. அவர் தானே இவர் கேஸு. அப்போ இந்த காசு கொடுத்தா அவர் மூடிடுவார். ரைட். இதுதான் நான் சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி இவருக்கு சொல்கிறாரே, முதலமைச்சர் ஏன் அமைச்சராக்கினார்னா, அவர் அமைச்சராக கூடாது என்று பாஜகவினும் பாமகவும் இணைந்து நீங்கள் நிற்பீர்களே ஆனால் திமுகவின் தலைவராக அவரை அமைச்சராக்கியது தான் 100க்கு 100 சரி. நன்றி சார். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் லிபர்ட்டி சமூக ஊடக நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.